வணக்கம் பாலமா. ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவா. அப்படி பாத்தீங்கல்ல, அந்த கதை இந்த விஜய் இருக்கார் பாத்தீங்கல்ல, நடிகர் விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டிவிகே விஜய்க்கு சூப்பரா பொருந்தும். அந்த அளவுக்கு நேத்திக்கு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்துல இவர் அடிச்ச ஓலா கதைகள் இப்போ மிக பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. திரு மன்சூர் அலிகான் 25,000, தொல் திருமா அவர்கள் 50,000, பிஜேஎஸ் 500, ஆட்சி மனோரம் அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். குரல் கொடுக்கிறேன். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்ப டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால்சாரதி. நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். திருவாரூர் மாவட்டமோ நாகப்பட்டினம் மாவட்டமோ அப்படியே அட்ட பார்டரா ஒண்ணுமே இல்லாம இப்ப காசால இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, வன்கொடுமை. அந்த மாதிரி கொடுமையா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் மாதிரியும், அந்த மாவட்டத்துக்கு எந்த விதமான நலத்திட்ட உதவிகளுமே இந்த தமிழ்நாடு அரசு, ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடுங்கிறத வந்துட்டு இப்பதான் முதல் இந்த 5 வருஷத்துல தானே உங்களுக்கு கவர்மெண்டே உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில எல்லா மாவட்டத்தையும் சிறப்பா அமைச்சிட்டு 2 மாவட்டத்தை மட்டும் இந்த திமுக அரசு கண் பாராமலே போயிருச்சுங்கிற மாதிரி, அப்படி ஒரு என்ன சொல்றது, பேய்கிறது பாத்தீங்களா, அந்த கதையை அடிச்சு விட்டுருக்கா. அப்படி அதுல முதல்ல அடிச்ச கதை வந்துட்டு நாகூர் ஆண்டவருடைய அரசு மருத்துவமனை மிக பழுதடைந்து பாலடைஞ்சு போய் கிடக்கு, பாக்குறதுக்கு நாதியே இல்ல, ஆய் ஓயின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகூர் ஆண்டவருடைய அரசு மருத்துவமனை இப்ப புதுசா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு 5 கோடி ரூபாயில வந்துகிட்டு புனரமைக்கப்பட்டு மிக சிறப்பா கட்டப்பட்டு வருது. அதனால அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த இது என்ன சொல்றது, புனரமைப்பு வேலையை நடக்கப்பட்டிருக்கு. புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த இது தனியா நடக்கணுங்கிறதுக்காக தனி பில்டிங்லயே அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவா தெரிஞ்ச உண்மை. 2வது, அலையாத்தி காடுகள் சம்பந்தமா இவர் அடிச்சு விட்டு இருக்கக்கூடிய பொய் போன பீரியட்ல, இந்த பழைய பழனிசாமியோட பீரியட்ல சுத்தமா சுற்றுலாத்துறையில முழுமையா புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த ஏடிக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அலையாத்தி காடுகள். அது என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு முழுமையாக அந்த திட்டத்தை சீர் பண்ணி இப்போ 45 ஏக்கர் சதுர கிலோமீட்டர்ல இருந்தது இப்ப 90 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் விரிவடைந்திருக்குங்கிற உண்மை இவருக்கு தெரியுதோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. 3வது, கோட்டை வாசல் பாலம் வந்துகிட்டு மிக மோசமான இடியும் தருவாயில இருக்கு. அதுல எவ்வளவு பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது, ஒட்டு மொத்தமா எவ்வளவு பெரிய பேரிடர் வரப்போகுது, அதை சரி பண்றதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா, இது என்ன விஷயம் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோட்டை வாசல் பாலம் இன்னைக்கு வரைக்கும் மிக துல்லியமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பாலத்தை வந்துகிட்டு மிக உறுதியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால அதனுடைய அடிப்படையில அந்த பாலம் வந்துகிட்டு என்ன பண்றதுக்கு கண்டினியூஷன்ல விட்டுட்டு இருக்காங்க. இது இல்லாம இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்காங்கிற விஷயம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அடுத்து இங்க நாங்க வரும் போதெல்லாமே இந்த போலீஸ் வயரை கட் பண்றது, மைக்கு வயரை கட் பண்றது, இது இல்லாம எங்களுக்கு வந்துகிட்டு பேசுவதற்கான அந்த வாய்ப்பு இடத்தை கொடுக்காம இது பண்றது, இதெல்லாம் என்ன சிஎம் சார், நாங்க என்ன கேட்கிறோம், நாங்க வந்து நின்று பேசுறதுக்கு ஒரு இடம் கேட்கிறோம்,
அப்படி இப்படி இதே வந்துகிட்டு நீங்க மோடியோ உள்துறை அமைச்சரோ வந்திருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? எங்க பார்த்தாலும் எங்களுக்கு அதிகபட்சமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், 20 நிபந்தனைகள் 30 நிபந்தனைகள், நிறைவேற்றவே முடியாத நிபந்தனைகள், அப்படி இப்படி நீங்க கொடுக்குறீங்களே, இதை நீங்க மோடி கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னா இவர் வந்துட்டு என்ன சொல்ற, நேத்திக்கு தான் இவருக்கு அறிவு வந்து இன்னைக்கு அப்படியே பயங்கரமா டெவலப் ஆகி படுத்து கிடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. போன தடவை பிரதமர் இங்க வரும்போது அவருடைய ரோட் ஷோ நடத்துறதுக்கு முன்னாடியுமே அவங்களுடைய கையிலேயே வந்துட்டு 20 போலீஸ் நிபந்தனைகளை போலீஸ் கையில கொடுத்தாங்க. நாங்க ஒரு குட்டியோண்டு நிகழ்ச்சி நடத்துறோம், அங்க போலீஸ்ட போய் பெர்மிஷன் கேட்டா எங்களுக்கு 20-30 வகையான நோட்டீஸ கையில கொடுப்பாங்க. இது போலீஸோடைய மரபு. ஆனா நாங்க வந்துட்டு நிகழ்ச்சி நடத்தினோம்னா எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாம எப்படி வந்தோமோ அப்படியே போவோம். கேட்டா நீங்க எல்லாம் சொல்லி உங்களுக்கு யார் இருக்கா, ஆள் இருக்கிறா, போனா வந்தாருன்னு. எங்களுக்கு யார் இருக்கிறா இல்லங்கிறது வேற விஷயம். நாங்க அரசியலுக்கே வரல, அரசியலுக்கே வராமல் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒட்டுமொத்தமான சமூகத்துக்குமே மாற்றத்தை உருவாக்குனாரு. அதே மாதிரிதான் ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கான இந்தியாவுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி. அதே போல உலகத்துக்கான சமூகத்தை உருவாக்கினவர் தான் கார்ல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரல. ஆனால் பொது சமூகத்திடம் எந்த அளவுக்கு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அதனால நாங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், எங்களது கருத்தை முதலில் முன்வைப்போம். அதுதான் முக்கியமான வருஷம். இது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, போலீஸ்ட போய் பெர்மிஷன் கேட்போம். அவங்க உங்களுக்கு அனுமதி உண்டு அல்லது அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ரிட்டர்ன் நமக்கு கொடுப்பாங்க. ரைட்டு, அனுமதி இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் எங்களுடைய தலைமை எங்களுக்கு அறிவுறுத்தும், நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள், போராட்டத்தை நடத்துங்கள், கைதானால் கைதாகுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அதை அப்படியே அவங்கள்ட்ட தெரிவிச்சுட்டு கைதுக்குரிய லிஸ்ட வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அதே போல கைது பண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துக்கிட்டு அவங்க வருவாங்க. நாம நம்மளது போராட்டத்தை அங்க அறிவிப்போம். போராட்டம் அறிவிச்சு 10 நிமிஷத்துல அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு உங்களை கைது பண்றோம்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லுவாங்க. கண்ணியமாக அமைதியாக எல்லாருமே போலீஸ் வேலை போய் ஏற்பி உட்காந்துக்குவோம். நீங்க ரிமாண்ட் பண்ணாலும் சரி, கேஸ் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, காலையில பிடிச்சி சாயந்தரம் விட்டாலும் சரி, இல்ல நீங்க மிஸ்ஸா பீரியட் மாதிரி மொத்தமா போட்டாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு எல்லாம் கவலை இல்லை. ஆனால் நாங்கள் கைதாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதுதான் இந்தியாவிலே மிகச்சிறந்த ஜனநாயக முறை. நாங்க வந்துட்டு போலீஸ்ட போய் உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு கைதுக்கு முன்னாடி வந்து இந்த வல்லடி வேலை பண்ணுவோம் பாத்தீங்களா, உள்ள போய் ஏறி பார்க்கணும், போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வேலை, அதெல்லாம் எதையுமே செய்ய மாட்டோம். அப்ப அந்த கண்ணியம் மிக்கக்கூடிய விஷயத்த நாம ஏன் செய்யறோம்னா, பொது சொத்துக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் சேதம் விளைவித்து விடக்கூடாது. இந்த ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி சமூக ஒழுக்கத்திற்கான மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கின்ற காரணத்தால்தான் மிக மிக ஒழுக்கமாக நடந்துக்கிறோம். ஆனா இதே விஷயத்த இந்த விஜயோட விஷயத்துல பொருத்தி பார்க்க முடியுமா? இப்போ இங்க வந்துகிட்டு திருச்சியில லாஸ்டா வரும்போது நீதிமன்றம் என்ன அறிவுறுத்துச்சு, ஒழுங்கா அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மரக்கடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்திற்கான ஃபைனை வந்து நீங்க வசூல் பண்ணல, அதுக்கப்புறம் நாங்களே தலையிடுவோம் அப்படின்னு சொல்றது இந்த கட்சிக்கு பெருமையா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முந்தானத்து கூட வந்துகிட்டு கரூர்ல முப்பெரும் விழா திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு. எப்படி உங்களுக்கு பயங்கரமான மழை, அந்த மழையில ஒரு காக்கா குஞ்சு கூட அங்கிருந்து வெளியில போகல, அத்தனை தொண்டர்களும் வந்துட்டு நின்று முதலமைச்சருடைய பேச்சை கேட்டாங்க. அதே போல அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீடியோவை லாங் ஷாட்ல போட்டு பார்த்தா ஒரு சேர் உடையல, அதே மாதிரி ஒரு சேர் கீழே சாஞ்சு கிடக்கல. அத்தனையும் அந்த அளவுக்கு கண்ணியமாக ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் பாடம் எடுத்துக்கக்கூடிய அந்த விஷயங்க உங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. ஆனா நீங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தா இந்த சுனாமி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி ஒரு சினிமா தியேட்டர்ல படம் ஓட்டி முடிச்சாலும் தியேட்டரை அடிச்சு நொறுக்கிடுறீங்க. அதே போல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு வம்மமும் வெறியும் உங்களுடைய அந்த டிவிக்கியோடைய என்ன சொல்றது அந்த ரசிகர்களுடைய ஆழ்மனல் இருக்குன்னா நீங்க யாரை ட்ரைன் பண்ணணும்? கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கு, நீங்கள் தான் அந்த ரசிகர்களுக்கு பொறுப்பு, தலைவன் தான் தொண்டனுக்கு பொறுப்பு. பாதுகாப்பு கொடுன்னு சொன்னா பாதுகாப்பு நீ தான் கொடுக்கணும். நீ ஒரு கட்சிக்காரனுக்கு நான் வரேன்னா உன்னை பாக்குறேன் வர்றானா, நீ வந்துட்டு போனா பார்த்துட்டு போனா அந்த இடத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சேதமும் இருக்கக்கூடாது. ஆனா அங்க நடக்கக்கூடிய விஷயம் அப்படியா இருக்கு. இதுல வந்துகிட்டு யார கவர்மெண்ட்டை வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க? உங்களுக்கு பேன் பண்ணி வச்சிருக்கு, உங்களை வான் பண்ணி வச்சிருக்கிறது மாண்புமிகு நீதிமன்றம். நீதிமன்றம் தான் உங்களை அறிவுறுத்தி இருக்கு ஒழுங்கா நடந்துக்குங்கன்னு சொல்லி.
நீங்க என்னடா அப்படியே திசை திருப்பி விடுற மாதிரி, மடைமாற்றம் பண்ணி விடுற மாதிரி, அப்படியே வந்துகிட்டு யாரை கேக்குறீங்க, கவர்மெண்ட்டை கேட்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் இந்த விஜய் மிக அதிகமாக வீக்கெண்ட் விஜய் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் அதிகமா பேசணும். ஏன்னா இவருக்கு பேசுவதற்கு வேற அஜெண்டாவே கிடையாது. ஒன்லி டிஎம்கேவோட அப்போசிஷன் எதிர்க்கிறது மட்டும்தான் இவருடைய வேலை. அதனால நீங்க திமுக வந்து எதிர்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுக காரங்களுக்கும் தெரியும், திமுக காரங்களுக்கும் தெரியும், எல்லா முக காரங்களுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், RSSக்கும் தெரியும். ஆனா நீங்கள் யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கூடிய அந்த அனுமான விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இங்க ஒரு பொம்மலாட்ட பாவை மாதிரி இங்க கையெழுக்கு அசைச்சோம்னா திமுக ஒழிச்சு போடுவேன், திமுக அழிச்சு போடுவேன். நல்ல வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள் விஜய். திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் கோட்டையை அறிஞர் அண்ணா கட்டமைக்கும் போது அப்பையும் இந்த கொக்கரிப்புகள் நிறைய இருந்துச்சு. திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படி அகற்றுவதுதான் எனது வேலைன்னு சொல்லி ராஜாஜி புறப்பட்டாரு. அப்புறம் பக்தவச்சலம் புறப்பட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் புறப்பட்டுச்சு. அப்புறம் அதிமுக புறப்பட்டுச்சு. இன்னும் அல்லு சில்லறைகள் எல்லாமே கட்சிங்கிற பேர்ல ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி புறப்பட்டுச்சு. புறப்பட்ட அத்தனை கட்சியும் எங்க காலம் எங்க போய் முடிஞ்சிச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா திமுக இன்னைக்கு வரைக்கும் மக்களின் மனதுல மிகப்பெரிய அளவுக்கு உறுதியா இருக்கு. ஏன்னா அது அதிகபட்சம் சொல் அல்ல, செயல். அதிகபட்சம் அத்தனையுமே செயல்ல காட்டிருக்கு. அது என்ன வகையான செயல்னா திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்தது. அதுதான் மேட்டர். இங்க இருக்கக்கூடிய திராவிடம் என்பது அனைத்து மக்களுக்குமானது. ஆனால் ஆரியம் என்பது 3% பார்ப்பனர்களுக்கானது. நீங்கள் ஒரிஜினல் பார்ப்பன அடிமையாக இப்போது மாறி போய் விட்டதை கிறிஸ்தவ போர்வையில் இருந்து கொண்டு இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிறது. கல்யாண வீட்டுல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கேனத்தனமான ஒரு கணக்கத்தான் பிஜேபி RSS போட்டுக்கிட்டு இப்போ உங்களை உள்ள விட்டு திமுகவை அகேன்ஸ்ட் கொடுப்பதன் மூலமாக இங்க ஒண்ணுமே என்ன சொல்றது, ஒரு கூந்தலுக்கு கூட இங்க ஒரு மாற்றம் உண்டாக போறதுங்கிறது விஜய்க்கே தெரியும். ஆனாலும் விஜய் எதனால் சிக்குண்டு கிடக்கிறார் என்பதும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது விஜய்க்கும் தெரியும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச மரியாதை இருக்கு பாத்தீங்கல்ல, சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் குறைந்தபட்ச மரியாதை எல்லாரும் திமுக காரங்களா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அத்தனை பேரும் உங்களுடைய படத்தை பார்த்து கொஞ்சம் கேளிக்கை பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. சமீப காலமாக நீங்கள் நடித்திருக்கக்கூடிய படங்களை அத்தனையுமே பார்க்கிற யோக்கியதான கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு நடிகர் என்கிற அடிப்படையில உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மரியாதையை இந்த தமிழ் சமூகம் கொடுத்தது. அது அத்தனையும் தரை மட்டத்துக்கு கீழே போட்டு உடைத்து ஒரு ஒன்றும் இல்லாத அரசியல் அனாதையாக போகக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா பிஜேபி RSS தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமையை முழுங்குவதற்கு ஒரு ஆக்டோபஸுடைய விரிந்த கைகள் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு இயங்கிட்டு இருக்கும் போது அத்தனைக்கும் வாய் மூடி மௌனசாமியார்ட்ட இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் இப்ப திடீர்னு இவருக்கு வந்துகிட்டு ஞானோதயம் பிறந்த மாதிரி வந்துட்டு அத்தனையுமே திமுக கெட்டு போச்சுன்னா, இந்த திருவாரூருக்கு வந்தீங்க நீங்க, திருவாரூர்ல இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் கியூட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை பத்தி தான் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முதல்ல கொண்டுட்டு இந்த தமிழ்நாட்டை நாசம் செய்தது முதல்ல எம்ஜிஆர், ரெண்டாவது ஒட்டுமொத்தமா இந்தியாவை நாசம் செய்ய வந்தது இந்த பிஜேபி RSS கவர்மெண்ட். இந்த கல்வியில் கண் வைத்து ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வியை குருடாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய RSS பிஜேபி வந்துட்டு நேற்று திருவாரூர் பல்கலைக்கழகத்துல வந்துகிட்டு இந்த கியூட்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. இந்த பிஜேபி RSS கவர்மெண்டே உடனடியாக கியூட் எக்ஸாம் அந்த கியூட் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சா? மீன்வள பல்கலைக்கழகம்ங்கிறது பச்சை குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு தெரியலைங்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வாய் வழியா சிரிக்கல. இங்க கடல்சார் பல்கலைக்கழகம் எதுவுமே இல்லைன்னு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒண்ணு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் தன்னாட்சியுடைய பல்கலைக்கழகம், கவர்மெண்டுடைய பல்கலைக்கழகம் நேரடியா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுவிட்டு வீக்கெண்டு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு அங்கங்க போய் இந்த பொய்களையும் புருடாக்களையும் அடிச்சு விடணும்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு வார்த்தைக்கு 1000 வீடியோவை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். அது உங்களை நல்ல கழுவி தெருவுல ஊத்தக்கூடிய விஷயமாயிரும். உங்களுடைய குறைந்தபட்ச மதிப்பும் மரியாதையும் இந்த
ஜிகர்தண்டா படத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ரவுடிய காமெடி பீஸா காட்டிப்பாரு பாத்தீங்களா அந்த டைரக்டர். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஜய சுத்தமான ஒரு அரசியல் ஜோக்கர் அளவுக்கு இன்னைக்கு விஜயோட நிலைமை மாறப்போகுதுங்கிறதான் நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தம்.